ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கேவோட ஸ்வாட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2025 சிஎஸ்கே எடுத்திருக்க டீமை வச்சு அவங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பீரியன்ஸ்டான கோர். எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களோட கோர் யூனிட் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து அவங்களால நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் அது மாதிரி அவங்க வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே, ரெண்டாவது ஸ்பின் ட்ரியோ டாமினன்ஸ். எஸ், எப்பவுமே சிஎஸ்கே வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை நம்பி தான் இருப்பாங்க. இந்த வாட்டி அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ஸ்பின் ட்ரியோ அப்படின்னு சொல்லப்படுற நூர் அகமது, ஜடேஜா, அஸ்வின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஃபார்மிடபிள் ஸ்பின் யூனிட்டா இருக்க போறாங்க வரப்போற ஐபிஎல் 2025 அப்படின்னே சொல்லலாம். பல பிளேயர்ஸ் இவங்க மூணு பேருமே காலி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவும் சேப்பாக் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சேப்பாக்ல இவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லா அங்க இருந்தாங்கனாலே போதும், 7ல் 6 ஜெயிச்சிடலாம். 6 ஜெயிச்சிட்டாலே கிட்டத்தட்ட குவாலிஃபை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு அடுத்தபடியா சாலிடான ஒரு டாப் ஆர்டர் யூனிட் வந்து சிஎஸ்கே வச்சிருக்காங்க. ருத்ராஜ் ஜெய்க்வாட், டெவான் கான்வே தான் கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெபிலிட்டி, அக்ரெசிவ் ஸ்டார்ட்ஸ் இது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து நம்ம கிடைக்கும். ராகுல் திரிபாதி மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் ஒரு 1-down பொசிஷன்ல வர்றப்பையும் இல்ல தீபக் கூட அடுத்து அனுப்புறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா டீம் ரொம்ப கம்போஸ்டா ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் தான். ஏன்னா அவங்களால சிச்சுவேஷன் தகுந்து ஆட முடியும். ஸோ இந்த டாப் ஆர்டர் யூனிட் அண்ட் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவே சிஎஸ்கேயோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா ஆல்ரவுண்டர் டெப்த் இருக்கிற டீமா சிஎஸ்கே வந்து இருக்கு. ஒரு ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இந்த வாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டீமுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா உங்களால வேணுங்கிறப்ப அவங்களை வந்து பேட்டிங்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும், பவுலிங்லயும் யூஸ் பண்ணிக்க முடியும், இம்பாக்ட் பிளேயராகவும் நீங்க நம்பி அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு குஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரவுண்டர் டெப்த் இருக்கிற டீமா சிஎஸ்கே இருக்கிறது சிஎஸ்கேயோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா நிறைய நல்ல ஆக்ஷன் பைஸ், ஒரு ஸ்மார்ட்டான ஆக்ஷன் பைஸ் நம்ம பார்த்தோம். ஒரு ஜேமி ஓவர்டன் எடுத்ததா இருக்கட்டும், ரச்சின் ரவீந்திராவை எடுத்ததா இருக்கட்டும், ராமகிருஷ்ணா கோஷ் அப்படின்னு ஒரு பிளேயரா எடுத்ததா இருக்கட்டும், ஆண்ட்ரே சித்தார்த் மாதிரி ஒரு சின்ன பையனை நம்பி எடுத்ததா இருக்கட்டும், ஈவன் தோ ராகுல் திரிபாதியை கூட நான் சொல்லுவேன். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஆக்ஷன் பைஸ் வந்து இருந்திருக்கு. கண்டிப்பா அது நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு அப்படின்னா சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா அது மாறும். ஈவன் தோ அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு அடுத்தபடியா கமிங் டு தி வீக்னஸ் பாயிண்ட், ஃபர்ஸ்ட்லி வந்து ஃபேஸ் பவுலிங் கன்சர்ன்ஸ். எஸ், கலீல் அகமது, பத்திரானா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியலான ஃபேஸ் பவுலர்ஸ் அங்க இருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கொஞ்சம் அந்த ரிலேபிள மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், சாம் கரன் மாதிரி, ஜாமி ஓவர்டன் மாதிரி பிளேயர்ஸ் அங்க இருந்தாலும் யாரு பிளேயிங் 11 வருவாங்க அண்ட் யாரு கரெக்டா அந்த பவுலிங் கரெக்ட் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியல. சோ அதனால ஃபேஸ் பவுலிங் கன்சர்ன் அப்படிங்கிறது இந்த டீம்ல வந்து இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் சேர்க்க கூடாது, பட் ஸ்டில் சொல்றேன், ஏஜிங் கோர் பிளேயர்ஸ் லைக் ஒரு தோனி மாதிரி, அஸ்வின் மாதிரி, ஜட்டு மாதிரி நல்ல ஏஜ் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். ஈவன் தோ நான் சொல்ற பிளேயர்ஸ் யாருமே இன்ஜுரினால வந்து ஐபிஎல் மிஸ் பண்ணதே கிடையாது. பட் ஸ்டில் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா, அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா நம்ம என்னதான் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை பயங்கரமா வச்சிருந்தாலும் அதை டிபெண்ட் பண்ணியே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ், ஓவர் ரிலையன்ஸான ஸ்பின்னர்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டீமோட வீக்னஸ் தான். ஏன்னா நீங்க நல்லா ஃபிளாட் ட்ராக் பிச்சில எல்லாம் போய் மாட்டீங்க அப்படின்னா அங்க ஸ்பின்னர்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான் காப்பாத்தி ஆகணும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ட்ராக் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட நல்லா பண்ணி ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் எனக்கு தோணுது. சோ நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறது எப்படி ஸ்ட்ரென்த்தோ அதே நேரத்தில் அது ஒரு வீக்னஸ் பாயிண்ட் ஆகும் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடியா வந்து வீக்னஸ் அப்படின்னா கொஞ்சம் முக்கியமான ஒரு வீக்னஸ் கேப்டன்சி அப்படிங்கிறது. ஏன்னா லாஸ்ட் டைம் ருத்ராஜ் ஜெய்க்வாட் கேப்டன்சி மேல நிறைய வந்து மாற்று கருத்து வேறுபாடுகள் தான் எனக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தோனி மாதிரி ஒருத்தங்களை கண்டிப்பா கேப்டன்சிங்ல இருந்து ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுவாங்க தான். பட் ஸ்டில் அது எப்பயாவது அந்த டிரான்சிஷன் நடந்துதான் ஆகணும். அது போன வருஷமே நடந்துருச்சு. இந்த வருஷம் அது வீக்னஸ் ஆகுதா ஸ்ட்ரென்த் ஆகுறாதாங்கிறத நம்ம அடுத்து தான் நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு நூர் அகமது இருக்காரு, ஒரு சாம் கரன் இருக்காரு, ஒரு ராமகிருஷ்ணா கோஷ் இருக்காரு, அண்ட் இதை தாண்டி கூட ஒரு சில யங் டேலண்ட்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் தோ பிளேயிங் லெவன்ல இல்லாத பிளேயர்ஸ் கூட லைக் லெஜெண்ட்ஸ் லைக் ஒரு எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரி பிளேயர்ஸ் அங்கே இருக்கிறத பார்த்து அவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சேப்பாக் அட்வான்டேஜ் எப்பவுமே சிஎஸ்கேக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நடக்க போற 7 மேட்ச்ல 7மே கிராக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பிளே ஆஃப் இல்ல 6-5
5 கிராக் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் சான்சஸ் நிறையவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா ரச்சின் ரவீந்திராவை என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்க, ஏன்னா ரச்சின் ரவீந்திராவை அடுத்த சுரேஷ் ரெய்னாவா ஆக்கணுங்கிறது தான் அவங்களோட ஒரு இதுவா இருக்கு. ஸோ அதனால அவரை பிளேயிங் 11 கொண்டு வரணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அவருக்கு இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா நிறைய நல்ல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படிங்கிறது அதாவது பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஜூரி ரிஸ்க். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஏஜிங் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இந்த இன்ஜூரி ரிஸ்க் வந்து கண்டிப்பா பயமுறுத்து. ஏன்னா ஒரு அஸ்வினோ தோனியோ இன்ஜூரினால உட்கார்றாங்கன்னா என்ன நடக்குங்கிறது தெரியும். அது நடக்காது, பட் ஸ்டில் நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியா நான் ஃபாஸ்ட் ட்ராக்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகுறது ஒரு த்ரெட் தான். வாங்கடே மாதிரி பிச்சர்ஸ்ல எல்லாம் போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியாது. நிறைய யங் டீம்ஸ் இருக்காங்க, லைக் ஒரு ஆர்சிபி, ஆர்ஆர், எம்ஐ கூட ஒரு யங் யூனிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அவங்க கிட்ட எப்படி போட்டி போட போறாங்கிறது ஒரு த்ரெட் தான். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பவுமே சிஎஸ்கே மேல இருக்கும். சோ அதுவே ஒரு பெரிய த்ரெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ இதுதான் சிஎஸ்கேவோட ஸ்வாட் அனாலிசிஸ். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இன்னமும் இருக்கும், அது உங்களுக்கு கூட தோணும். அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனதர் பா ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.